மெதுவான மகா கொரில்லா அடர்ந்த காட்டின் மையத்தில் கும்பா என்ற பெரிய மற்றும் வலிமையான கொரில்லா வாழ்ந்து வந்தான். கும்பா தனது வலிமைக்கு பெயர் பெற்றவனாக இருந்தாலும் அவன் நல்ல மனதுக்காக மட்டுமே அனைவராலும் மதிக்கப்பட்டான். ஒரு நாள் ஒரு சிறிய பறவை தனது கூண்டிலிருந்து தவறி கீழே விழுந்தது. அது உதவியின்றி கத்திக் கொண்டிருந்தது, தனது வீட்டிற்கு திரும்ப முடியாமல். மற்ற விலங்குகள் எல்லாம் தூரத்திலிருந்து கவலைக்கிடமாக பார்த்து கொண்டிருந்தன. கும்பா அந்த பறவையை பார்த்து அதை தீங்கு செய்யலாம் என பயந்தன. ஆனால் கும்பா தனது பெருமையான கைகளில் அந்த சிறிய பறவையை மிக மெதுவாக எடுத்தான். அது குப்புற உதிர்ந்த ஒரு மலரையோ போல நயமாக வைத்துக் கொண்டான். கும்பா தலைமேலே பார்த்து அந்த பறவையின் கூண்டு பெரிய மரத்தின் மேலே இருந்ததை கண்டான். உடனே கும்பா எளிதாக மரத்தின் மேல் ஏறி அந்த பறவையை மெதுவாக அதன் கூண்டில் வைத்தான். தாய் பறவை கும்பாவுக்கு நன்றி தெரிவிக்கச் சுற்றி பறந்து கொண்டிருந்தது. பின்னர் உணவைத் தேடப் புறப்பட்டது. கும்பாவின் நல்ல மனதைப் பற்றிய செய்தி காட்டின் எல்லா இடங்களிலும் பரவியது. சிறிய விலங்குகளும் கூட கும்பாவை நெருக்கமாக வந்து சந்தோஷமாக உணர்ந்தன. கும்பா இருந்ததால் காடு எல்லோருக்கும் உதவிடும் இடமாக மாறியது. கும்பாவின் வலிமை அற்புதமாக இருந்தாலும் அவன் நெஞ்சின் இனிமைதான் அவனை உண்மையிலேயே சிறப்பானவனாக்கியது. இந்தக் கதை நமக்கு எவ்வளவு வலிமையானவராக இருந்தாலும் மனதின் மென்மையும் கருணையும் மிக முக்கியம் என்பதை குறிப்பிடுகிறது. தொடர்ச்சியாக இந்த கதை ஒரு முக்கியமான திருப்பத்துடன் நீடிக்கலாம். கும்பாவின் நெடுந்தொடர் பயணம். கும்பாவின் கருணை புரிந்த செயல்கள் காட்டில் அனைத்து விலங்குகளிடமும் அவனை நேசிக்க வைத்தன. ஆனால் ஒருநாள் கும்பா ஒரு புதிய சவாலுக்கு பிற்பகுதியாக மாறியது. ஒரு மனித குழு காட்டுக்குள் நுழைந்தது. அவர்கள் மரங்களை வெட்டிக்கொண்டு வீடு கட்டத் தயாரானார்கள். விலங்குகள் அச்சத்தில் இருந்தன. மனிதர்களின் கருவிகளும் தீயும் காட்டை அழிக்கத் தொடங்கின. சிட்டுக்கள், மான்கள் மற்றும் சிறிய விலங்குகள் விட்டு ஓடின. கும்பா தனது குடும்பத்தையும் சுற்றியுள்ள விலங்குகளையும் காப்பாற்ற ஒரு தீர்மானம் செய்தான். அவன் காட்டின் வழிகளைப் பற்றி நன்கு அறிந்திருந்தான். அதனால் மனிதர்களின் அணுகுமுறையை தடுப்பதற்கு வேலை செய்தான். முதலில் கும்பா தனது கூட்டத்தை அப்புறப்படுத்தி தீயிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றான். அதன்பின் காட்டின் மரங்கள் சேதமடையாமல் மனிதர்களை உணர்ச்சியாளர்களால் பேச வைக்க முயன்றான். ஒருநாள் மனித குழுவின் தலைவர் கும்பாவை நேரில் கண்டார். முதலில் அவர்கள் பயந்தனர். ஆனால் கும்பாவின் மிருதுவான கண்கள் மற்றும் அமைதியான நடத்தை அவர்களை திகைக்க வைத்தது. குழுவின் தலைவர் கும்பாவின் நடவடிக்கைகளைப் பார்த்து காட்டை அழிப்பதிலிருந்து கைவிட்டார். அவர்கள் காட்டைச் சேமிக்க புதிய திட்டங்களை அமைத்தனர். மரங்களை வெட்டாமல் காட்டின் வளங்களை பாதுகாப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்தனர். கும்பாவின் நீண்ட முயற்சியும் நல்லெண்ணமும் காடு மீண்டும் ஒரு அமைதியான குடியிருப்பாக மாறியது. அவன் வெறுமனே ஒரு வலிமையான கொரில்லாவாக அல்லாமல் காட்டின் உண்மையான காப்பாளராகவும் அறியப்பட்டான். இந்த இரண்டாம் பகுதி நமக்கு கூறுவது, ஒரு நெறிமுறையற்ற சூழலிலும் கருணையுடன் செயல்பட்டால் உலகம் மாற்றப்படலாம். கும்பாவின் நண்பர் சமூகம் காட்டில் அமைதியான வாழ்க்கை மீண்டும் மலர்ந்த பின்பு கும்பா அதன் பாதுகாவலராக புகழ் பெற்றான். அவன் கருணையும் அறிவும் காட்டில் அனைத்து விலங்குகளையும் ஒன்றிணைக்க உதவியது. ஆனால் கும்பா ஒரு புதிய கனவைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினான். அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து வாழும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஒரு நாள் கும்பா ஒரு கூட்டத்தை கூட்டினான். இதில் மான், மயில், யானை, மான், குரங்கு போன்ற விலங்குகள் அனைத்தும் கலந்து கொண்டன. அவன் அனைவரிடமும் பேசினான். நாம் அனைத்தும் இந்த காட்டின் ஒரே குடும்பம். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியும் பாதுகாப்பும் அளிக்க வேண்டும். அதனால் மட்டுமே நாம் வளமான வாழ்க்கை வாழ முடியும். முதலில் சில விலங்குகள் இந்த எண்ணத்திற்குச் சந்தேகம் கொண்டன. சிறிய விலங்குகள், பெரிய விலங்குகள் தங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று பயந்தன. ஆனால் கும்பா ஒவ்வொரு விலங்கினமும் ஒரே இடத்தில் இருக்கும் நேரத்தை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற சில திட்டங்களை அமைத்தான். புரிந்து கொள்வதற்கான நாள். கும்பா ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளை அனைத்து விலங்குகளும் ஒன்றிணைந்து சந்திக்கவும் தங்கள் எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளவும் ஏற்பாடு செய்தான். உதவிக்குழு. ஆபத்திலுள்ள விலங்குகளை உதவிக்குத் தகுந்த குழுவை அமைத்து பாதுகாப்பு வழங்கியது. சரியான உணவு பகிர்வு. யானைகள் பழங்கள் சேகரித்தன. குரங்குகள் மரங்களிலிருந்து தண்ணீரைக் கொண்டு வந்தன. பறவைகள் எல்லோருக்கும் செய்தி பரப்பின. இதனால் காட்டின் ஒற்றுமை மேலும் வளர்ந்தது. மிகப்பெரிய சவாலுக்கு தயாராக கும்பா ஒரு நாள் காட்டு காய்ந்த பூமியாக மாறின. மழை வரவில்லை. பசுமை மறைந்தது. விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவிற்காக போராடின.
கும்பா தனது ஒற்றுமையான குழுவை பயன்படுத்தி பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வழிகளைத் தேடினான். அவர்கள் சுனை ஓடுகள், பன்னீரின் ஓடைகள் போன்ற தொலைதூர இடங்களில் நீர் தேடினார். அனைத்து விலங்குகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தனர். கடைசியாக நீண்ட நாளுக்குப் பிறகு மழை மீண்டும் வந்து காடு பசுமையாகியது. கும்பாவின் கனவு நிறைவேறியது. விலங்குகளின் ஒற்றுமையும் பரஸ்பர ஆதரவும் காட்டை மட்டுமல்ல, அவர்களது வாழ்வையும் காப்பாற்றியது. கதை உத்தேசம்: இந்த கதை ஒற்றுமை, கருணை மற்றும் சிறிய முயற்சிகளால் பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை காட்டுகிறது.